வணக்கம். இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். கரூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேரணியில நடந்த அந்த துயரமான நெரிசல் சம்பவம் பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். உண்மையிலே ரொம்ப வருத்தமான சம்பவம் அது. ஆமா, ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு, யார் இதுக்கு காரணம்னு பல கேள்விகள், விவாதங்கள் எழுந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு. தந்தி டிவி, CNN நியூஸ் 18, பிஹைண்ட்வுட் ஜோ 2, அப்புறம் TN நியூஸ் 24 டிஜிட்டல் மாதிரியான தளங்களிலிருந்து சில முக்கியமான வீடியோ பதிவுகள், அரசியல் தலைவர்களோட பேட்டிகள், ஆய்வாளர்களோட கருத்துக்கள்னு இருக்கு. சரி. இதையெல்லாம் வச்சு என்னதான் நடந்துச்சு, யாரு மேல இந்த பொறுப்பு வருது, இதோட தாக்கங்கள் என்னன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஆழமான பார்வையை தர்றதுதான் நம்ம நோக்கம். நிச்சயமா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த ஆதாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சு இந்த சம்பவத்தோட பல பக்கங்களையும் முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையோட பாக்குறது தான். வாங்க இதுக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல ரொம்ப சுருக்கமா என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில தவக பேரணி, பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காம பயங்கரமான நெரிசல். முதல்ல வந்த தகவலை விட இப்போ 40 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா செய்திகள் சொல்லுது. இதுல குழந்தைங்களும் பெண்களும் குடும்பமா வந்தவங்களும் ஏன் சும்மா வேடிக்கை பார்க்க நின்னுட்டு இருந்தவங்களும் கூட இருக்காங்கன்னு சொல்றாங்க. கேட்கும் போதே மனசு கணக்குது. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மத்த ஊர்கள்ல நடந்த பேரணியில கூட்டம் பெரும்பாலும் ஒரே இடத்துல நின்னுச்சான். ஆனா கரூர்ல மட்டும் கூட்டம் நிக்காம அலை மாதிரி நகர்ந்துகிட்டே இருந்ததா சொல்றாங்க. இது நிலைமைய ரொம்ப மோசமாகிருச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படியா? ஆமா. இத ஒரு மனித தவறுகளால் நடந்த பேரிடர், அதாவது மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்றதுல தப்பே இல்ல. இப்போ முக்கியமான கேள்வி, இதுக்கு யார் காரணம்? 2 முக்கிய தரப்புகள் மேல குற்றச்சாட்டுகள் வருது. ஒன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான தீவக, இன்னொன்னு மாநில அரசு, குறிப்பா காவல்துறை. சரி, அப்போ முதல்ல தவக அப்புறம் விஜய் அவர்களோட பங்கு பத்தி என்னென்ன கருத்துக்கள், விமர்சனங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த திட்டமிடல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. பல விமர்சனங்கள் இருக்கு. முதலாவதா அந்த பேரணியோட நேரம், திட்டமிடல். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீக்கெண்ட்ல, அதுவும் சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு, அந்த நேரத்துல குடும்பங்களும் குழந்தைங்களும் அதிகமா வருவாங்க இல்லையா? ஆமா, இயல்புதான். அந்த நேரத்துல இதை நடத்திருக்க வேண்டான்னு சொல்றாரு. இதுவே வார நாட்கள்ல பகல் நேரத்துல வெளிச்சம் இருக்கும்போது நடத்திருக்கலாமேன்னு அவர் கருத்து சொல்றார். நேரத்தை பத்தி வேற சில விஷயம் சொல்லலாம் இல்லையா? அந்த அனுமதி நேரம், விஜய் வந்த நேரம்னு அதுல முரண்பாடு இருக்கிற மாதிரி. ஆமாம், அது ஒரு முக்கியமான புள்ளி. போலீஸ் அனுமதி மதியம் 3 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இருந்ததா டிஜிபி சொல்றார். ஆனா அரசியல் ஆய்வாளர் பாண்டே கேக்குற மாதிரி காலையில 11:30 மணிக்கு நாமக்கல்ல பேசுறதா தவக தரப்புல ட்வீட் வருது. ஆனா கடைசியில விஜய் கரூர் சேர்றதுக்கே சாயந்தரம் 6:30 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இவ்வளவு தாமதம் எதுக்கு? இதுவே கூட்டத்தை கூடுதலா காட்டுறதுக்கான ஒரு உத்தியா இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தை பாண்டே எழுப்புறார். அனுமதிச்ச நேரத்துல நிகழ்ச்சியை தொடங்கி முடிச்சிருந்தா ஒருவேளை நிலைமை இவ்வளவு மோசமா போயிருக்காதோ என்னவோ. இது ஒரு பக்கம்னா அந்த இடத்தேர்வு, அந்த வேலுச்சாமிபுரம் பகுதி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சரிப்பட்டு வருமா? அதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்கே. அதுதான் அடுத்த பெரிய கேள்வி. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதி டிஜிபி கணக்குப்படி 27,000 பேர் வந்ததா சொல்றாங்க. ஆனா தவேகா அனுமதி கடிதத்துல 10,000 பேருன்னு தான் மதிப்பிட்டதா ஒரு தகவல். இன்னொரு பக்கம் 60,000 பேர் நிக்கலான்னு சொன்னதாவும் சொல்றாங்க. சரி, எவ்வளவோ பேர் இருந்துட்டு போகட்டும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த குறுகலான தெருக்கள் இருக்கிற பகுதியில நடத்துனது ரொம்ப பெரிய தப்புன்னு பலரும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மதுரை, விக்கிரவாண்டி மாதிரி பெரிய மைதானங்கள்ல நடத்துனாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அனுபவத்துல இருந்து எதுவும் கத்துக்கலையான்னு அண்ணாமலை கேட்கிறார். மற்ற மாவட்டங்கள்ல நடந்த பேரணிகளோட ஒப்பிட்டு பேசும்போது கரூரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததா சொல்றாங்களே. ஆமா, பெரம்பூர்ல கூட ரொம்ப ஆபத்தான கட்டத்துல தான் இருந்ததாவும், அதிர்ஷ்டவசமா எதுவும் அசம்பாவிதம் நடக்கலன்னும், ஆனா அந்த இடமும் இது மாதிரி கூட்டத்துக்கு பொருத்தமானது இல்லைன்னும் அண்ணாமலை சொல்றதா தகவல்கள் சொல்லுது. அவர் மத்த மாவட்ட பேரணிகளுக்கு போட்ட போலீஸ் பாதுகாப்பையும் ஒப்பிடுறார். ஓ, பாதுகாப்பு எண்ணிக்கை எவ்வளோ? திருச்சிக்கு 650, அரியலூருக்கு 287, பெரம்பலூருக்கு 480, நாகைக்கு 410, திருவாரூருக்கு 413, நாமக்கல்லுக்கு 279 போலீஸ்னு சொல்றார். கரூருக்கு 500 காவலர்கள் போட்டதா டிஜிபி சொல்றார். ஆனா இந்த 500 பேருமே நிஜமா களத்துல கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தாங்களா? ஆமா, அந்த சந்தேகம் வருது. இல்ல வேற விஐபி பாதுகாப்பு, வாகன பாதுகாப்புன்னு பிரிஞ்சு போயிட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அப்போ
தவக தரப்புல கூட்டத்தை கட்டுப்படுத்த அவங்க சைடுல இருந்து போதுமான ஏற்பாடுகள் இல்லையா? அவங்க வாலண்டியர்ஸ் யாரும் இல்லையா? இது ஒரு முக்கியமான விமர்சனம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்னு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கணும். ஆனா கவனம் பூராவும் விஜய்க்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கிறதுல தான் இருந்ததே தவிர, பறந்து விரிஞ்ச கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு வாலண்டியர்ஸ் களத்துல இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஒரு 1000-2000 பேராவதே இந்த வேலையை செஞ்சிருக்கணுங்கிறது அவர் கருத்து. சரி, அப்புறம் விஜய் அவர்களுடைய செயல்பாடு பத்தியும் சில கருத்துக்கள் வருது. அந்த சம்பவம் நடந்தப்போ அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. அதனால உடனே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாருன்னு தெரியுது. இதுல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சரி, முதல் நாள் அதிர்ச்சியில இருந்திருக்கலாம், அதுக்கு சந்தேகத்தோட பலனை கொடுக்கலாம். ஆனா இனிமே அவர் பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறாரா, எப்படி நடந்துக்கிறாருங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ மேடையில என்ன நடந்துச்சு? நிலைமைய சமாளிக்க ஏதாவது முயற்சி பண்ணாரா? காணாம போன ஒரு குழந்தை பத்தியும் அறிவிப்பு செஞ்சிருக்காரு. ஆனா என்னன்னா, அவரோட பதட்டம் மேடையிலிருந்து கீழே இருந்த கூட்டத்துக்கும் பரவிருக்கலான்னு தோணுது. அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் இன்னும் கொஞ்சம் நிதானமா, நான் இங்க தான் இருக்கேன், யாரும் பயப்படாதீங்க, அமைதியா கலைஞ்சு போங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தா நிலைமை கட்டுக்குள்ள வந்திருக்குமோன்னு ஒரு கேள்விய பாண்டே எழுப்புறார். சட்ட ரீதியா விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சில பேர் சொல்றாங்களே. ஆமா, பாண்டே அந்த விவாதத்தை முன்வைக்கிறார். மாவட்ட செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார் மாதிரி மத்தவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு காரணமான விஜய் மேலேயும் ஏன் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு கேட்கிறார். நாளைக்கு விசாரணை ஆணையம் நேரடியா விஜய குற்றம் சாட்டினா அப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன தடை? சரி, இப்பவே எஃப்ஐஆர் போட்டுட்டு பின்னாடி விசாரணையில அவர் நிரபராதின்னு தெரிஞ்சா விடுவிக்கலாமேனும் அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இது ஒரு சட்ட ரீதியான பார்வை. சரி. இப்போ தவைக தரப்ப பார்த்தோம். அடுத்ததா மாநில அரசு, குறிப்பா காவல்துறை, அவங்க பங்கு பத்தி என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருது? இதுவும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா, இங்கேயும் பல சீரியஸான கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, இவ்வளவு குறுகலான கூட்டத்துக்கு சரிப்பட்டு வராத இடத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இதுதான் பாண்டே, அண்ணாமலைன்னு எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி. ஆமா. அடுத்ததா பாண்டே கேக்குற மாதிரி, அனுமதி நேரம் மதியம் 3 மணினாலும் காலையில 10 மணிலிருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதை ஏன் போலீஸ் கண்டுக்கல, ஏன் அனுமதிச்சாங்க? ஒரு குடியரசு தின விழான்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே போக்குவரத்தை நிறுத்துறாங்கல்ல. ஆமா, செய்வாங்க. இங்கேயே அந்த மாதிரி செய்யல, கூட்டத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருக்கலாமே. காவல்துறை எண்ணிக்கை பத்தி ஏற்கனவே பேசினோம். 500 பேர் போதுமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த 500 பேர் நிஜமாவே அங்க இருந்தாங்களா இல்லையாங்கிற சந்தேகம் பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா, டிஎன் நியூஸ் 24 வீடியோல அந்த சந்தேகம் வருது. முதல்ல 500 பேருங்கிறது 27,000+ கூட்டத்துக்கு போதுமாங்கிறது பெரிய கேள்வி. அதுலயும் அந்த 500 பேரும் நிஜமா நெரிசலை கட்டுப்படுத்துறதுல இருந்தாங்களா, இல்ல வண்டிக்குள்ளயோ விஐபி பாதுகாப்புக்கோ போயிட்டாங்களான்னு சரியா தெரியல. இதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு நிரந்தர டிஜிபி இல்லாம பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருந்ததும் ஒரு விமர்சனமா இருக்கு. ஒரு பெர்மனன்ட் ஹெட் இருந்திருந்தா உத்தரவுகள் இன்னும் சரியா போயிருக்குமோன்னு ஒரு கருத்து. உளவுத்துறை அவங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதாவது நிகழ்நேரத்துல நடவடிக்கை எடுக்கக்கூடிய உளவு தகவல், ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்வாங்க இல்லையா, அது கிடைக்கல. உளவுத்துறை பெரும்பாலும் அரசியல் தகவல்களை சேகரிக்கிறதுல தான் கவனம் செலுத்துதே தவிர, இது மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கோட்டை விட்டுடுதுன்னு அண்ணாமலை சொல்றார். ஓஹோ. காலையில 10 மணிலிருந்தே கூட்டம் கட்டுக்கடங்காம அதிகமாகுதுன்னா, அந்த தகவல் ஏன் உடனடியா மேலிடத்துக்கு போகல, போய் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏன் செய்யலன்னு டிஎன் நியூஸ் 24 கேள்வி எழுப்புது. இது ஒரு பெரிய தோல்விதான். திமுக அரசோட பொதுவான செயல்பாடு பத்தியும் அண்ணாமலை சில விமர்சனங்கள் வைக்கிறார் இல்லையா? ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, சென்னை ஏர் ஷோல நடந்த மரணங்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய துயரம் மாதிரியே இங்கே ஒரு பேரிடர் நடந்த பின்னாடி தான் அரசு செயல்படுத்தே தவிர முன்கூட்டிய தடுக்கிறதுக்கு பாதுகாப்பு ஆய்வு கூட்டங்கள் நடத்துறதுக்கு மெனக்கிடுறதில்லைன்னு குற்றஞ்சாட்டுறார். முதல்வர் உடனடியா கரூர் வந்தது பாராட்ட வேண்டியதுதான், ஆனா அது அவரோட கடமை, அதுக்காக பொறுப்பிலிருந்து விலகிட முடியாதுன்னு சொல்றார். சரி. முக்கியமா விஜய் மாதிரி ஒரு ஆள் வர்றப்போ கூட்டம் எவ்வளவு வரும்னு சரியா கணிக்க தவறியது ஏன்னும் கேட்கிறார். அது மட்டுமல்லாம பாண்டே சுட்டிக்காட்டுற மாதிரி போதுமான ஆம்புலன்ஸ் வசதிகள் அந்த இடத்துல முன்னாடியே தயார் நிலையில வைக்கப்படல. இது இல்லாம சில சம்பவங்கள் நடந்ததா சொல்றாங்கல்ல, சதி தியரி மாதிரி கூட பேசுறாங்க. கல்வீச்சு சம்பவம் பத்தி என்ன சொல்றாங்க? ஆமா,
கல் வீசினதும் செருப்பு வீசினதும் உண்மைன்னு தகவல்கள் சொல்லுது. தவக தரப்பு இது பிளான் பண்ணி செஞ்ச சதின்னு சொல்றாங்க. சில கற்கள் வீசப்பட்டதாகவும் ஒரு செருப்பு விஜய் நின்ன வேன் பக்கம் வீசப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது பாதுகாவலரால தடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. யாரு வீசியிருப்பாங்க? அதுதான் தெரியல. ஆனா நிச்சயமா விஜய் ரசிகர்கள் வீசியிருக்க மாட்டாங்க. அப்போ எதிர்கருத்து உள்ளவங்க யாராவது கூட்டத்துக்குள்ள புகுந்து பிரச்சனை பண்ணாங்களா? நிறைய கேமரா பதிவுகள் இருக்கு. அதை வச்சு முழுமையா விசாரிக்கணும்னு பாண்டே சொல்றார். அப்புறம் அந்த மின்வெட்டு, அது பாதுகாப்புக்காகவா இல்ல வேணும்னே செஞ்சுதா? அதுவும் ஒரு குழப்பம்தான். பேரணி நடந்தப்போ பல தடவை கரண்ட் கட்டானதா சொல்றாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, மக்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயும் கரண்ட் கம்பத்து மேலேயும் ஏறினதால பாதுகாப்பு கருதி, அதாவது ப்ரிகாஷனரி மெஷரா இபிஓ போலீஸோ கரண்ட்டை நிறுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி. ஆனா இன்னொரு பக்கம் இது வேணும்னே செஞ்ச இடையூறா இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. அமித்ஷா சென்னை ஏர்போர்ட் வந்தப்போ கரண்ட் கட்டானதை பாண்டே ஒப்பிட்டு பேசுறார். இது சதியா இல்ல பாதுகாப்பு நடவடிக்கையாங்கிறத உண்மையிலே விசாரணையில தான் கண்டுபிடிக்க முடியும். தடியடி நடந்ததா சொல்றாங்கல்ல, அதனால கூட நெரிசல் அதிகமாயிருக்கலாமா? போலீஸ் சில இடங்கள்ல தடியடி நடத்தின மாதிரி வீடியோ இருக்குன்னு பாண்டே சொல்றார். அந்த தடியடி நிஜமாவே அவசியமா இல்ல தேவையில்லாத இடத்துல தடியடி நடத்தியிருந்தா அதுவே கூட்டத்துல ஒரு பதற்றத்தை அதிகப்படுத்தி நெரிசலுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குமா? அது எப்ப நடந்தது, ஏன் நடந்ததுன்னு விசாரிக்கணும்னு அவர் சொல்றார். அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் விஷயம், அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, ஆனா தேவைப்பட்டப்போ வர தாமதமாயிருக்கு. இதுதான் பல கேள்விகளை எழுப்புற ஒரு முரண்பாடு. முக்கியமா அந்த நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நேரடியா விஜய்க்கு முன்னாடி ஸ்டேஜ் பக்கத்துல வந்து நிக்குது. விஜய் கேட்டோம், நண்பா நீ போறியா? அது உடனே நகரல. ஆச்சரியமா இருக்கே. அவ்வளோ கூட்ட நெரிசல்ல அது எப்படி உள்ள வந்துச்சு? யார் அனுமதிச்சா? அதுக்கு எப்படி வழி கிடைச்சது? இது திட்டமிட்டு செஞ்சதா இல்ல எதேச்சியா நடந்ததான்னு பாண்டே கேட்கிறார். அப்புறம் நிஜமா தேவைப்பட்டப்போ என்னாச்சு? அதுதான் சோகம். நெரிசல் ஏற்பட்டு பல பேர் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ்கள் உள்ள வரதுக்கு ரொம்ப லேட்டானதாகவும் பாண்டே சொல்றார். தேவையில்லாதப்போ ஆம்புலன்ஸ் வருது, தேவைப்பட்டப்போ வரல. இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தன்னோட கூட்டங்கள்ல மட்டும் இப்படி ஆம்புலன்ஸ் வந்து போகுதுன்னு புகார் சொன்னதையும் பாண்டே இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். இதெல்லாம் விசாரிக்கணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியா மருத்துவமனைக்கு போனது பத்தியும் சிலர் பேசுனாங்க இல்லையா? ஆமா, அதுவும் விவாதமாச்சு. ஆனா பாண்டே என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி கரூர்காரர். அவருக்கு அங்க வீடு இருக்கு, அங்க நடக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தகவல் கிடைச்சதும் அவர் உடனடியா ஹாஸ்பிட்டல் போனதுல ஒன்றும் ஆச்சரியப்படலைன்னு அவர் நினைக்கிறார். சரி. அதே சமயம் இந்த கல்வீச்சு சம்பவம் இல்ல தேவையில்லாத தடியடி மாதிரி விஷயங்கள்ல திமுகவினர் யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு விசாரிக்கணுங்கிறதையும் அவரு மறுக்கல. இந்த குறிப்பிட்ட சம்பவங்களை தாண்டி இதுக்கு பின்னால இருக்கிற சில அடிப்படை பிரச்சனைகளையும் நாம யோசிக்கணும். அதுல ஒண்ணு பெருங்கூட்டத்தோட மனநிலை, அதாவது மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல. அது குறிப்பா இளைஞர்கள் அதிகமா கூடுறப்போ அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்பாங்க. அந்த எனர்ஜியை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு கட்டுப்பாடற்ற சக்தியா மாற நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. இது போலீஸ் அகாடமியிலேயே ஒரு பாடமா சொல்லித்தராங்கன்னு TN News 24 குறிப்பிடுது. அப்போ இது மாதிரி பெரிய கூட்டங்களை எப்படி கையாள்றது? இந்த நிகழ்ச்சி மேலாண்மை, பொது பாதுகாப்பு பத்தி இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? திட்டமிடணும். குறிப்பா இடத்தேர்வு. குறுகலான கடைவீதிகள், மக்கள் அதிகமா இருக்கிற தெருக்களுக்கு பதிலா அதுக்குன்னே இருக்கிற பெரிய மைதானங்கள்ல தான் நடத்தணுங்கிற கருத்து இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. பாண்டே, அண்ணாமலை 2 பேருமே இதை சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் அவங்க பிரச்சார முறைகளையே மாத்திக்கணுமாங்கிற கேள்வியும் பாண்டே எழுப்புறார். மக்களை இப்படி ஒரே இடத்துல கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலா வேற வழிகள்ல மக்களை சந்திக்கலாமான்னு யோசிக்கணும். எது எப்படி இருந்தாலும் கடைசியில மக்களின் பாதுகாப்பு தானே எல்லாத்துக்கும் மேல. 100க்கு 100 உண்மை. அரசியல் நிகழ்ச்சிகள், தலைவர்கள் வர்றது போறது இதெல்லாம் விட அங்க வர்ற அப்பாவி பொதுமக்களோட, குழந்தைங்களோட, பெண்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணாமலை, பாண்டே 2 பேருமே இதை அழுத்தி சொல்றாங்க. 40 அப்பாவி உயிர்கள் போயிருக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுல எந்த கட்சி சார்பும் இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட இருக்காங்கன்னு பாண்டே சொல்றதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. கடைசியா பொறுப்பு கூட்டல், அதாவது அக்கௌண்டபிலிட்டி. இந்த துயரத்துக்கு யார் காரணம்னு சரியா கண்டுபிடிக்கணும்னா ஒரு சுதந்திரமான, பாரபட்சமற்ற விசாரணை வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவா இருக்கு. அது ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமா இருக்கலாம், இல்ல CBI விசாரணை மாதிரி ஒரு அமைப்பா இருக்கலாம்னு தந்தி டிவி விவாதத்துல பேசப்படுது. அனுமதி கொடுத்தது யாரு? கூட்ட மேலாண்மையில என்ன தப்பு நடந்தது? இந்த கல்வீச்சு, மின்வெட்டு, தடியடி, ஆம்புலன்ஸ் குழப்பம் இதுலெல்லாம் ஏதாவது சதி இருக்குதா? காவல்துறையோட நடவடிக்கைகள் சரியா இருந்ததான்னு எல்லா கோணத்திலையும் பாரபட்சம் இல்லாம விசாரிக்கணும்னு பாண்டே வலியுறுத்துறார்.
எதிர்காலத்துல இது மாதிரி நடக்காம இருக்க அரசியல் பேரணிகளுக்கு கோர்ட்டே தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு கடுமையான கண்டிஷன் போடுற கோர்ட்டு இது மாதிரி அரசியல் பேரணிகளுக்கும் வழிகாட்டுதல் தரணும்னு பாண்டே சொல்றார். ஆக இந்த கரூர் துயரம்ங்கிறது ஒரே ஒரு காரணத்தால நடந்தது இல்லைன்னு புரியுது. பல விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து நடந்த ஒரு சிக்கலான நிகழ்வு இது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான தவேக தரப்புல பார்த்தா திட்டமிடல்ல குறைபாடுகள், சரியில்லாத இடத்த தேர்வு செஞ்சது, நேரம் மேலாண்மையில குளறுபடிகள்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல மாநில அரசு குறிப்பா காவல்துறைய குறை சொல்லாம இருக்க முடியல. பொருத்தமில்லாத இடத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே ஏன் கூட்டத்தை கூட விட்டாங்க? கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? போதுமான முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் செய்யல? உளவுத்துறை ஏன் சரியா தகவல் கொடுக்கலன்னு அவங்க மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது அப்பட்டமா ஒரு மனித தவறுகளால் நிகழ்ந்த பேரிடர்னு சொல்றதுல தப்பே இல்ல. இதுக்கு மேல இது வெறும் விபத்தா இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது திட்டமிட்ட சதி இருக்குதாங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அப்படியே நிக்குது. குறிப்பா அந்த மின்வெட்டு, தடியடி, ஆம்புலன்ஸ் குழப்பம், கல்வீச்சு சம்பவங்கள்லாம் நிறைய சந்தேகங்கள் எழுப்புது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆழமான பாரபட்சமற்ற விசாரணை ரொம்ப அவசியம்னு இந்த தகவல்கள் நமக்கு நல்லாவே உணர்த்துது. 40 உயிர்கள் நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த இழப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த விரிவான அலசல் கரூர் துயரம் பத்தின பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் அதோட பல பரிமாணங்களையும் ஒரு கட்டமைப்போட உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். முடிவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எதிர்காலத்துல இது மாதிரி துயரங்கள் நடக்காம தடுக்கணும்னா அரசியல் கட்சிகள் பேரணி, மாநாடு நடத்துற விதத்திலயும் சரி, அதிகாரிகள் பொது பாதுகாப்பு கையாளும் முறையிலயும் சரி, என்ன மாதிரியான அமைப்பு ரீதியான மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டுல உடனடியா தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தலைவர் மேல இருக்கிற தீவிரமான பற்று, அதாவது ரசிகர் மனப்பான்மைக்கும் ஒரு குடிமகனா அரசியல் நிகழ்வுகள்ல பங்கெடுக்கிறதுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்க மறையுது? இது தலைவர்கள் மேலேயும் அவங்கள கண்மூடித்தனமா பின்பற்றும் தொண்டர்கள் மேலேயும் என்ன மாதிரியான தார்மீக அதே சமயம் நடைமுறை பொறுப்புகளை கொண்டு வருதுன்னு நோச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி.